Illustration 3. Pass the necessary journal entries in the books of Shaktivel of Chennai for the following transaction from the following report of transaction written by him for April 2000. சக்திவேலோடது வந்து நமக்கு டிரான்சாக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களோட என்ட்ரிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இயர் வந்து 2000 ஏப்ரல் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பர்ச்சேஸ்டு பிஸ்னஸ் ஃபார் 2 lakhs. இப்போ பிஸ்னஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ நமக்கு அசட் வந்து உள்ளே வருது. அப்போ உள்ளே வரப்போ நம்ம கேஷ் வந்து கொடுத்துருப்போம். அப்போ கேஷ் வந்து வெளியில் போகுது. அப்போ பர்ச்சேஸ் பிஸ்னஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஏப்ரல் 4 பர்ச்சேஸ்டு மிஷினரி ஃப்ரம் கந்தன் பிரதர்ஸ் திருச்சி ஃபார் 30,000 on which they paid 300 which on my behalf. நேம் கொடுத்துருந்தாலே கிரெடிட் பர்ச்சேஸ். இப்போ நம்ம கந்தன் பிரதர்ஸ் கிட்டேருந்து நம்ம ஒரு மிஷினரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்ல, அப்படி வாங்குறப்ப நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து ஆயிருக்குது. அதுக்காக வந்து 300 rupees எக்ஸ்பென்சஸ் வந்து ஆயிருக்குது. அப்போ அந்த எக்ஸ்பென்சஸையும் நம்ம இந்த மிஷினரியோடய ஆட் பண்ணிக்கிறோம். 30,300. அப்போது மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார் டு 30,300. 2ல் வந்து கந்தன் ப்ரோஸ், ஏன்னா நம்ம இன்னும் கேஷ் அவங்களுக்கு வந்து கொடுக்கல, அதுங்காட்டி அவங்க பேர் போடுறோம். நெக்ஸ்ட் என்ட்ரி அதே ஏப்ரல் 4 தி எரிகேஷன் சார்ஜஸ் ஆஃப் த மிஷினரி அமௌண்டட் ₹900 which were paid in cash. எரெக்ஷன் சார்ஜஸ்ங்கிறது என்னென்னா, இது இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு மிஷின் வந்து வாங்கினாங்கல்ல, அந்த மிஷினுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து 900. அப்போது மிஷினரிக்கு தான் பண்ணியிருக்கோம். அப்போ மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஏப்ரல் 6 ஏ கேஷியர் ஹேஸ் த ஸ்டாலன் ₹1,500 and he is the absconding. கேஷியர் வந்து நம்மளோட கேஷை வந்து திருடிட்டு போயிட்டாரு. இப்போ அந்த கேஷ் வந்து நமக்கு வந்து கம்பெனியோட லாஸ். கேஷை வந்து இல்லை, அப்போ அது வந்து நமக்கு லாஸ். அப்போ லாஸ் பை தீஃப்ட். எப்படி காசு வந்து லாஸ் ஆச்சுன்னா திருடினது மூலமாக நமக்கு லாஸ் இருக்குது. அப்போது லாஸ் பை தீஃப்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பை கேஷ், ஏன்னா கேஷாக எடுத்துகிட்டு போயிருப்பார் திருடினா. அப்போ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் வரும். எவ்வளோன்னா 1,500. ஏப்ரல் 8 which cost ₹12,000 where for the 10,000 premium and 8% per annum was paid on them. ப்ரீமியம்ங்கிறது வந்து என்னென்னா நமக்கு எக்ஸ்பென்சஸ். இப்போ அந்த ப்ரீமியம் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுனா நமக்கு 10,000 rupeesக்கு தான் இந்த ப்ரீமியம் வந்து பண்ணுறோம். அதில் வந்து 8%னா அப்போது 800 rupees வரும். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 800. டிரான்சாக்ஷன் ஏப்ரல் 10 on claim being made of the theft of cash, insurance company paid ₹1,500. ஏப்ரல் 6 அப்போ நமக்கு வந்து ஒரு திருடிட்டு போயிட்டாங்கல்ல, அந்த திருடிட்டு போன அமௌண்ட்டை வந்து நம்ம இன்சூரன்ஸ் மூலயமா நமக்கு வந்து கிடச்சிருக்குது நம்மளுடைய கம்பெனிக்கு. அப்போது கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு 1,500. அந்த காசு எது மூலயமா வந்துருக்குதுன்னா திருடினது மூலயமா தான் கிடச்சிருக்கு. அப்போ லாஸ் பை தீஃப்ட்னு கொடுக்குறோம். ஏப்ரல் 12 received an order from Thailand for supply of goods worth 4,000. எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே நடக்கல, வெறும் ஆர்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு டிரான்சாக்ஷன் வந்து கிடையாது. 13 goods were supplied as per order for Thailand and fridge of the ₹200 paid on it. ஏப்ரல் 12க்கு வந்து என்ட்ரி இல்லை. ஏப்ரல் 13 வந்து அப்போ தான் வந்து பொருள் வந்து ரிசீவ் பண்ணுறாரு. தயாலன் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் சார்ஜஸ் வந்து 200 rupees வந்து ஆயிருக்குது. அது வந்து வண்டிக்காக நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பென்சஸ் வந்து ஆயிருக்கும். சேல்ஸ் வந்து 4,000, ஃபிக்ஸட் சார்ஜஸ் வந்து 200. அப்போ 4,200. டைலன் அக்கௌண்ட் டெட்டார் 4,200, சேல்ஸ் வந்து 4,000, அந்த சார்ஜஸ்க்கு வந்து 200. நெக்ஸ்ட் என்ட்ரி ஏப்ரல் 15 goods worth ₹100 were distributed as samples free of charges. 100 rupees வேல்யூலெஸ் குட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்கோம். ஃப்ரீயாக கொடுத்துருப்போம்னா அது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்து நம்ம அந்த மாதிரி கொடுத்துருப்போம். அப்போ இதை வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த பொருள் வந்து நம்மக்கிட்ட கம்மியாகுது, அதுங்காட்டி நம்ம பர்ச்சேஸ் வந்து கிரெடிட்டில் போடுறோம். அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 100 rupees. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ஏப்ரல் 20 goods the list of price which ₹40,000
ஆர் தி சோல்டு சுகுமார் அட் 10% டேட் டிஸ்கவுண்ட். சுகுமாருக்கு வந்து நம்ம கிரெடிட் சேல்ஸ் வந்து பண்ணுறோம்ல 40,000. அந்த 40,000 வந்து நமக்கு 10% வந்து நம்ம டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்தோம்னா ட்ரேல் டிஸ்கவுண்ட் 4,000 வந்து வரும். அந்த 40,000 இந்த 4,000 வந்து லெஸ் பண்ணோம்னா 36,000. அப்போ சுகுமார் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 36,000.